Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பொன்முடி பதவியேற்பு விழாவில் ஆளுநருக்கு நாளை வரை அவகாசம் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். தமிழக ஆளுநரின் செயல்பாடுகளை நியாயப்படுத்த விரும்பவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்குங்கள் என மத்திய அரசு தலைமை வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவாக அலசுவதற்காக நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு கார்த்திகேயன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இனி நீங்கள் தொடரலாம் கார்த்திகேயன். ஆளுநருடைய செயல்பாடுகளுக்கு கடும் விமர்சனத்தை தெரிவித்து அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றுகிறாரா ஆளுநர் என்பதை பரிசோதிக்க ஒரு நாள் கெடு விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆளுநருக்கு நாளை வரை பொன்முடி விவகாரத்தில் பதவியேற்பு விவகாரத்தில் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் அவகாசம் வழங்கியிருக்கு. என்ன இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, சொத்து குவிப்பு வழக்கு ஒன்றில் பொன்முடியையும் அவரது மனைவியையும் விடுதலை செய்கிறது மாவட்ட ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம். குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை விசாரித்த உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் பொன்முடியும் அவரது மனைவியும் குற்றவாளி என தீர்ப்பளித்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கிறாங்க. இதை எதிர்த்து உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு செல்கிறார் பொன்முடி. உச்சநீதிமன்றம் பொன்முடி அவருடைய மனைவி மீதான அந்த வழக்கை விசாரித்து, மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து தண்டனையை நிறுத்தி வைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஏற்கனவே அவர் எம்எல்ஏ பதவியிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். மீண்டும் அவருக்கு எம்எல்ஏ பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவரை அமைச்சராக பதவியேற்க செய்யணும். அதற்காக கால அவகாசம் கேட்டு ஆளுநருக்கு முதல்வர் கடிதம் அனுப்புகிறார். ஆனால் அதற்கான கால அவகாசத்தை கொடுக்காமல் பதவியேற்பு தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடு செய்யாமல் டெல்லி புறப்பட்டு செல்கிறார் ஆளுநர். அப்போதே அது விமர்சிக்கப்பட்டது. ஆனால் டெல்லியிலிருந்து திரும்பி வந்த பிறகு உச்சநீதிமன்றம் பொன்முடிக்கான தண்டனையை தான் நிறுத்தி வைத்திருக்கிறது, குற்றவாளி இல்லைன்னு சொல்லலை, அதனால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இயலாது என்று ஆளுநர் கூறியதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. அந்த விவகாரத்தில் தான் உச்சநீதிமன்றம் கடும் விமர்சனங்களை ஆளுநர் மீது சொல்லியிருக்கிறது. திமுகவுடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றுகிறாரா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் பரிசோதிக்க இருக்கிறோம். ஒரு நாள் கால அவகாசம் கொடுக்கிறோம். நாளை வரைக்கும் அவருக்கு அவகாசம் இருக்கு. அவர் என்ன முடிவெடுக்கிறார்னு பார்த்துட்டு நாங்களே இந்த விவகாரத்தில் உத்தரவு பிறப்பிக்க இருக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. உங்களுடைய கருத்து? இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கும் என்ற நிலைப்பாட்டை தான் எழுதினோம். அரசியல் இதை ஆளுநர் புரிந்து கொள்ளாமல் அல்லது புரிந்து கொள்ளாத போல் நடித்து அவர் அரசியல் சட்டத்தை மீறி வரம்பை மீறி செயல்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் ஏற்கனவே குறித்து சொல்லியிருக்கின்றோம். நாங்கள் என்ன கருத்து சொன்னோமோ அதைத்தான் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆகவே இந்த தீர்ப்பு, இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு, ஒரு பழமொழி சொல்வார்கள், நல்ல மனிதனுக்கு ஒரு சொல், நல்ல மாற்றுக்கு ஒரு அறிவிப்பு. அது உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற உத்தரவை கவர்னர் ஏற்று அவர் அரசியல் சட்டத்துக்கு கீழே தான் பதவி நடத்துவது. இஸ் நாட் அபவுட் தி கான்ஸ்டிடியூஷன். அரசியல் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் என்ற ஆளுநர் இதையெல்லாம் குறைந்து அவர் இன்று மாலையோ அல்லது நாளை காலைக்குள்ளாக பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தால் அவர் உச்ச நீதிமன்றத்தை மதிக்கிறார் என்று பொருள். இல்லை என்றால் அதற்குரிய விளைவுகளை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக அவர் அனுபவிக்க வேண்டும். இதுவரையில் இந்தியாவில் இப்படி ஒரு நிலைப்பாடு எந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்டதில்லை. அவமானத்தினுடைய யுத்தத்திற்கு இன்றைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் என்பதை எல்லா ஆளுநர்களும், இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆளுநர்களும் வெட்கப்படக்கூடிய ஒரு செயலை தமிழ்நாட்டுடைய ஆளுநர் செய்திருக்கிறார் என்பதற்கு உச்ச நீதிமன்றம் சரியான முட்டு வைத்திருக்கிறது. இது உணர்ந்து அவர் செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் விளைவுகளை அவர் சந்திக்க முடியும். ஒருத்தருக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை அப்படிங்கிறதுனாலேயே அடிப்படை உரிமை மீறப்பட்டு விட்டதாகலாம் சொல்ல முடியாதுன்னு ஆளுநர் தரப்பு நீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்கிறாங்களே, அவங்க தரப்பு நியாயங்களாக அவர் எல்லாமே நிராகரிக்கப்பட்டு இதுதான் சொல்லியிருக்கிறார்கள். அவர் அரசியல் சட்டத்திற்காக நியமிக்கப்பட்டவர் தான் நாடு. அரசியல் சட்டத்தில் நீதி நடக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அதை விட உச்ச நீதிமன்றம் ஒரு தண்டனை நீட்டி வைத்ததற்கு பிறகு அதை பற்றி விமர்சிக்கவோ, அதை பற்றி பேசுவதற்கோ, கருத்து தெரிவிப்பதற்கோ உரிமை இல்லை என்பதை முதலிலே கவர்னர் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஏதோ எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றையும் மீறக்கூடிய எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது நினைப்பார்கள். நிச்சயமாக அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை உச்ச நீதிமன்றத்தின் அவருக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை கவர்னர்களுக்கும் இது ஒரு
பாடமாக அமையும் என்பதை நான் கருதுகிறேன். நன்றி சார், இணைப்பில் உள்ள கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. ஆளுநர் என்ன செய்கிறார் என உச்சநீதிமன்றம் பொன்முடி பதவியேற்பு விவகாரத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொண்டு நாளைக்குள்ளாக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு தந்திருக்கிறது. அரசியல் சாசனப்படி ஆளுநர் செயல்படுகிறாரா என்பதை பொறுத்திருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறது. நீதிமன்றத்திலையும் ஆளுநர் தரப்பு முறையிட்டு இருக்கிறார்கள். ஒருவருக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க காரணத்தினாலேயே அவருக்கான அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அந்த வாதத்தை நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு ஆளுநர் தரப்பு வைத்த வாதத்தையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளல. அரசியல் சாசனப்படி ஆளுநர்கள் செயல்படுவதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. நாளை ஒரு நாள் வரைக்கும் அவருக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உள்ளாக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை ஆளுநர் செய்கிறாரா, அல்லது பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாததற்கான காரணங்களாக நீதிமன்றத்தில் அவர் பதிலோ விளக்கமோ கொடுப்பதற்கான வாய்ப்புகளை அவர் தேடப்போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த செய்தியுடைய பின்னணியை நம்ம பார்த்தோம். சொத்து குவிப்பு வழக்கில் மாவட்ட ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் பொன்முடியையும் அவருடைய மனைவியையும் விடுதலை செய்கிறது. உயர்நீதிமன்றம் அந்த குற்றச்சாட்டை உறுதி செய்து இருவருக்கும் 3 ஆண்டுகள் தண்டனை விதித்து 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கிறது. உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்திற்கு போகிறார் பொன்முடி. உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் ஏற்கனவே இழந்திருந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அப்படின்னு முதல்வரும் ஆளுநருக்கு கடிதம் அனுப்புகிறார். ஆனால் ஆளுநர் திடீரென அவசர பயணமாக டெல்லி புறப்பட்டு செல்கிறார். டெல்லியிலிருந்து வந்த பிறகு உச்சநீதிமன்றம் தண்டனையைத்தான் நிறுத்தி வைத்திருக்கிறது, குற்றவாளி இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு கூறியதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தான் ஆளுநருக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுத்து நாளை வரைக்கும் அவருக்கு டைம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் என்ன முடிவு எடுக்க போகிறார், இன்று மாலையோ அல்ல நாளை காலைக்குள்ளாகவோ நீதிமன்றத்தில் வழக்கு வருவதற்கு முன்பாகவோ ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்ய போகிறாரா, அல்லது அது குறித்த பதிலாக விளக்கத்தை அவர் கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.